Samsung Galaxy F55 5G crafted by the masters. நம்மளுக்கு அமைச்சிருக்க அந்த ரிவ்யூஸ் கிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெதர் பாக்ஸா வந்து அமைச்சிருக்காங்க. சோ இது ஒரு ரிவ்யூஸ் கிட்ன்றனால இங்க டெக் பாஸ் அப்படின்ற பேர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அன்பாக்சிங் பார்க்கணுமா? அவ்வளவுதான் இருந்தது. ஆனா போன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சாம்சங் வந்து ஒரு லெதர் பினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட பேர் வந்து சாடல் ஸ்டிச்சஸ் தான். அதுவும் இல்லாம இந்த கேமரா மாடல்லாம் கொஞ்சம் கோல்டன் பினிஷ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பிரீமியம் ஃபீல் அப்படின்றது வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏதோ S24 சீரிஸ் வந்து இன்னொரு வேரியண்டா விட்டாங்களோன்னு கூட ஒரு டவுட் வந்தது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த கலர் வந்து பாக்குறதுக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கா, பட் அப்படி சொல்லக்கூடாது. ஆப்ரிகாட் கிரஷ் கலர் அப்படிதான் வந்து சாம்சங் வந்து சொல்றாங்க. கூடவே இன்னொரு கலர்லயும் இருக்கு, பிளாக் கலர். ரெண்டுமே லெதர் தான். எனக்கு இந்த ஆரஞ்சு விட அந்த பிளாக் வந்து இன்னும் பிரீமியமா இருக்கு. அதே மாதிரி நாங்க போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரிச்ச உடனே செம்ம வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆச்சு. எப்படியும் ஒரு 190 கிராம் கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டா என்ன வெயிட் இருந்துச்சு ஆல்ரெடி இங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து தான் பார்த்து சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வெயிட் தெரியும். உங்களுக்கு வெயிட் வந்து காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. 178 to 180 கிராம் இருக்கு அப்படின்னு. சோ டிஸ்ப்ளே வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. A55 இருக்குல்ல, அதை விட இந்த சின்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே மாதிரி ட்ரை பண்ணி டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. Full HD plus ரெசல்யூஷன் AMOLED டிஸ்ப்ளே தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. கூடவே விஷன் பூஸ்டர் இருக்கு. சோ கேமிங்க்கு நீங்க வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்க்கிறதுக்கு இந்த டிஸ்ப்ளே எனஃப். அவுட்டோர் பிரைட்னஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ரீசெண்டா M சீரிஸ்க்கு அடுத்து F சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஃபாஸ்டா வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்ல வெயிட் போடலே சொன்னல 180 கிராம் கொடுத்தாலும் 5000 mAh பேட்டரியும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் டெஸ்ட் பண்ணல பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. ஒரு மாடரேட்டா யூஸ் பண்ணல ஒரு 1 டேவ தாண்டியே போகுது. கையோட ஸ்பீக்கர் பாத்துறோம். ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. வேணும் அப்படின்னா மேல போய் இங்க வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஏய் எப்படி இருந்துச்சு? பாட்டை கேட்கல, சவுண்ட் எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் SoC வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில போன்ல பார்த்துருப்பீங்க. அதே SoC Snapdragon 7 Gen 1 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆண்ட்ராய்டு வந்து நியர்லி ஒரு 5.25 வர்ற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் டைப்பும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேரியன்ட்ல இருக்கு. 8/128, 8/256, 12/256. இது வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா சாம்சங் அவங்களோட ப்ராசஸர் ஓரளவு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்தாப்ல மாடரேட்டான கேமிங்க்கும் டே டு டே யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஐ நோ இந்த வலைக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட ப்ராசஸர் இருக்கு, இன்னும் பெட்டரான ஆண்ட்ராய்டு ஸ்கோரே வரும். பட் அதுக்காக இது ஒன்றும் மொக்க SoC எல்லாம் கிடையாது. ஓரளவு டீசென்ட்டான SoC தான். அண்ட் ஆல்சோ சாம்சங்கும் இந்த விலைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அந்த பெஞ்ச் மார்க்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கேத்தாப்புல தான் OS கொடுத்துருக்காங்க. Android 14ஓட One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. Android 18 வரையும் அப்டேட் வருமா. 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்பாங்களா. இதை தாண்டி எப்பயும் போலதான் நாக்ஸ் செக்யூரிட்டி, நாக்ஸ் வாலெட், குவிக் ஷேர், இந்த வாய்ஸ் ஃபோக்கஸ், இந்த மாதிரி சாம்சங்ல நீங்க கொஞ்சம் டாப் அண்ட்ல பாக்குற நிறைய ஃபீச்சர்ஸ்மே இது உள்ள வந்து அடங்கும். இதை தவிர நம்ம கவர் பண்ணாத ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கேமரா. S24 சீரிஸ் மாதிரியே 3 இருக்கும். ஆனா அந்த கேமரா இல்ல. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, OIS சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட்ல போன டயத்தோட அப்கிரேட் பண்ணி 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. சூப்பர் HDR வீடியோ சப்போர்ட் இருக்கு, அடாப்டிவ் வீடியோ சப்போர்ட் இருக்கு. சோ அதனால எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஆடியோ நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருக்கு அப்படின்றத பாருங்க. போட்டோஸ் வைஸ் வந்து அவுட்டோர்ல நல்ல லைட்லாம் இருக்கு அப்படின்னா போட்டோ பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் போட்டோ ஓரளவு நல்லா இருக்கு. இன்கேஸ் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா போட்டோ இப்படி தான் இருக்கும். வீடியோட கீழ பாத்தீங்க அப்படின்னா 4K 30ல எடுத்துக்கலாம். பேக்ல ஃப்ரண்ட்லயும் சேர்த்து அதை ஸ்விட்ச் பண்ணாலும் ஸ்விட்ச் பண்ணலாம். ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து இமேஜ் கிளிப்பர் இருக்கு, ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி பார்த்த எல்லாமே இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ கேமரா டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. அப்புறம் சென்சார்ஸும் நிறைய தான் கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்ப்ளேவா கொடுத்துட்டாங்க. போன டைம்ல சைட் மவுண்டட் இருந்துச்சு. அதே மாதிரி வைஃபை ப்ளூடூத்லாம் லேட்டஸ்டா போட்டு ஒரு 13 5G பேண்டும் போட்டு விட்டாங்க. ஃபைனலா பிரைஸ்னு வரையில இந்த F55 25,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. வித் ஆஃபர்ஸோட ஃபுல் பிரைஸ் டீடைல் எல்லாமே இங்கேயும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த 25,000 ரூபாய்க்கு யாருக்கு இந்த போன் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 15-20,000 ரூபாய்க்குள்ள சாம்சங் போன் தான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு மிட் ரேஞ்ச்ல லெதர் பினிஷ்ல ஓரளவு நல்ல பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வெயிட்லெஸ்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாம்சங் ஃபேனுக்கு பாத்தீங்கன்னா இந்த போன் நல்லாவே செட் ஆகும். முடிச்சிடலாமா?